நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு லஞ்ச் இது. தக்காளி சாப்பாடும் முட்டை வறுவலும் பண்ண போகிறோம். முதல்ல முட்டை வறுவலுக்கு முட்டையை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. முட்டை சேர்த்துக்கலாம். 4 பேருக்கு 4 முட்டை நான் வேக வச்சுக்கிறேன். முட்டை வேகிறதுக்குள்ள வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம். தக்காளி சாதம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணியாச்சு. 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பூண்டு பல் அதையும் முழுசாகவே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலையும் கொஞ்சம் புதினாவையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. தக்காளி அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணி கூட சீக்கிரம் தான் சேர்த்துக்கலாம். தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்றப்ப அந்த தக்காளியோட தோலெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சு அவங்க சாப்பிட்ணும். அரைச்சி போட்டுட்டிங்கன்னா அந்த மாதிரி வேலையே இருக்காது. அவங்க ஈஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ முட்டையை மாற்றி வச்சுட்டு இதில் சாப்பாடு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ தாளிச்சிடலாம். அதில் 3 ஏலக்காய், 3 பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பிரிஞ்சலை, பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பூண்டு பல், கருவேப்பிலை. இப்போ இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்தளவுக்கு வதங்கிருச்சு. வதங்கினதுமே புதினா மல்லித்தலை நம்ம கையில் 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1, 1.5, ஏன்னா 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதையும் வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கல, அதனால தான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது 1/4 கிலோ தக்காளி. இதை அரைச்சிக்கலாம். மசாலாலாம் போட்டு நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம அரைச்ச தக்காளியை இதில் சேர்த்துடலாம். தக்காளி ஊற்றினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேறு எந்த மசாலும் இதில் சேர்க்க தேவையில்லை. இப்போ இது நல்லா அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா நம்ம இதில் அரிசியெல்லாம் சேர்த்துக்கலாம். முட்டை வேக வச்சு வெந்துருச்சு. இப்போ இதை உரித்து எடுத்துக்கலாம். இந்த தக்காளி வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நம்ம முட்டையை உரித்து எடுத்துகிட்டு இதுக்கு முட்டைக்கு என்ன தேவைன்றதை ரெடி பண்ணிக்கலாம். சும்மா வெறும் முட்டையாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்லாம்ல, அதனால தான் லைட்டாக வறுத்துக்கலான் இருக்கேன். முட்டை வேக வச்ச தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இதில் பச்சை தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் முட்டை உரிக்கிறதுக்கு நல்லா வரும். முட்டையை உரிச்சாச்சு. அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். 2ஆக கட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதை வெட்டிட்டு அதை அரிசி போட்டுக்கலாம். அவ்வளோதான். முட்டை வறுவலுக்கு முட்டையை வேக வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. அரிசி போட்டுட்டு விசில் போட்டதுக்கப்புறம் முட்டை வறுவல் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். தக்காளி தொக்கு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சப்பாத்திக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. தக்காளி இருந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் அரிசி சேர்த்துடலாம். நம்ம எப்பயுமே நார்மலாக வீட்டில் சாப்பாடு செய்கிற அரிசியில் தான் நான் செய்கிறேன். அரிசி போட்டு அந்த மசாலோட சேர்த்து கலந்து விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி அரிசியை ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த மசாலோட சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். இந்த படியில் 1.5 படி அரிசி போட்டேன். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். 1, 2, 3. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கோங்க. குக்கர் மூடிடலாம். விசில் போட்டாச்சு. 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இது 3 விசில் வரட்டும். இப்போ வறுவல் பண்ணிக்கலாம். நான் 4 முட்டையை வேக வச்சு 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் இல்லைன்னா மிளகுத்தூள், 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க.
இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. லைட்டாக எண்ணெய் சூடாகிறப்பயே இதெல்லாம் போட்டுடணும். இப்போ இதில் முட்டையை சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்துக்கலாம். லாஸ்ட்டில் மிளகுத்தூள் வேணால் தூவிக்கலாம் மேலே. இப்போயே மிளகுத்தூள் தூவினீங்கன்னா அது மிளகாத்தூளோட சேர்ந்து ஒரு மாதிரி கருத்து போயிடும். அதனால் லாஸ்ட்டில் மேலே மிளகுத்தூள் தூவிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் எண்ணெயில் வறுத்துக்கோங்க போதும். அதிக நேரம் வறுத்திங்கன்னா அந்த முட்டை வந்து ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி ஆயிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வெறும் முட்டையாக சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி. அவ்வளோதான், எடுத்துட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணி வச்சு முட்டை எடுத்துகிட்டு அந்த சூடோடவே மேலே லைட்டாக மிளகுத்தூள் தூவிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டீம் அடங்கிருச்சு. தக்காளி சாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக தக்காளி சாதம் பாருங்கள், ரெடியாக இருக்குது. தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சாதத்துக்கு சைடிஷாக முட்டை வறுவல் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி முட்டை வறுவல் சும்மா வெறும் அவிச்ச முட்டை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வறுவல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் தக்காளி சாப்பாடுக்கு இது பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் லஞ்ச் மெனு பார்க்கணுன்னா நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ சாப்பிட்லாம்.